வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் கொஞ்சம் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஏதாவது ஸ்டாக்ஸ் பாட்டம் அடிச்சிருக்குதா? ரெக்கவர் ஆகுதா? நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் குடுக்குறேன். நான் பண்ற மெத்தட நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்க சைடுல அனலைஸ் பண்ணி பாட்டம் அடிச்சுச்சா இல்லையா நீங்களும் கண்டுபிடிக்கலாம். உங்களோட ஃபேவரைட் ஸ்டாக்ஸ் நீங்க வச்சிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. இந்த நான் சொல்ற மெத்தட்ல வந்திருக்கா அப்ளை ஆகுதான்னு நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. இந்த நான் சொல்ற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் சுந்தர். நீங்க பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் பினான்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போறது என்னன்னா சைடஸ் லைஃப் சயின்ஸ். நான் டீடைலா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் போல, பட் ஓவராலா இந்த PE இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, growth நல்லா இருக்குது, சேல்ஸ் நல்லா இருக்குது. பட் இந்த இயர் இன்னும் அனுவல் ரிப்போர்ட் வரல. பட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதோட மோசமாலாம் இல்ல. ஓவராலா பார்க்கும்போது இந்த கம்பெனியோட PE பயங்கரமா அண்டர் வேல்யூடா தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட அனலைஸ் பண்ணும்போது இதுதான் லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? பதினொன்று தெரியும். இதான் லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன். இதை விட்டு மேல போகுது, கீழே வருது. இது இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். அதை இப்போ பிரேக் பண்ணி கீழே வருது. இப்போ டபுள் பாட்டம் அடிச்சிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல டபுள் பாட்டம் அடிச்சிருக்கு. ஸோ டபுள் பாட்டம் இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இது இங்க இருந்து பாத்தீங்கன்னா நார்மலா இது ஒரு 22% மேல போகும். கரண்ட் லெவல்ல இருந்து அப்ராக்சிமேட்லி போச்சுன்னா ஒரு 21% மேல போறதுக்கான வாய்ப்புகள். இது ஒரு சினாரியோ. இது ஒர்க் அவுட் ஆகணும். இந்த ட்ரெண்ட் இங்க வந்துருக்குங்க. இதை பிரேக் டவுன் கீழே அடிச்சுச்சுங்க, திரும்ப இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இருக்குங்களா, இதை டச் பண்ண வரும். இல்லாட்டினா திரும்ப இப்படி மேல போயிட்டு அப்படியே கன்சல்டேட் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ண வரும். எங்கேயாவது ஒரு நாள் எங்கேயாவது இப்படி மேல போயிட்டு திரும்ப கன்சல்டேட் ஆக வரும். லோயர் லோ ஃபார்ம் பண்ணி இங்க வரும், இந்த இடத்துல வரும். இல்ல மேல போயிட்டு இங்கனுக்குள்ள வரலாம். இப்படி போயிட்டு அப்படியே கன்சல்டேட் திரும்ப இங்க வரும். தெரியல, எது வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? இந்த வருஷத்துக்குள்ள. பட் இந்த இயர் இது ஒரு கன்சல்டேஷன் பேஸ்ல தான் இருக்க போகுது. பிரேக் அவுட் பேஸ்லாம் இருக்காது. பியூர்லி இந்த ஸ்டாக் ஏன் சொல்றேன்னா, இப்ப பாருங்க, இது மெக்டி. மெக்டில நீங்க எப்படி பாக்குறோம்னா, இப்ப பாருங்க, இவ்வளவு கீழே விழுந்து இப்போ ரிவர்ஸ் ஆகுது. இந்த கிராஸ் ஓவர் ஆகுது பார்த்தீங்களா? இந்த கிராஸ் ஓவர் ஆகும்போது நீங்க பை பண்ணணும். மெயினா அந்த ஜீரோ கீழே இதை கிராஸ் ஓவர் பண்ணி சொல்லுங்க, நீங்க பை பண்ணணும். அதாவது ஸ்டாக் எப்பயுமே நீங்க வாங்கும்போது நம்ம ஆல்ரெடி சில மெத்தட் அவங்க போலிஞ்சர் பேண்ட்லாம் சொல்லியிருக்கேன். என்ன ஆகணும், இந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்க வரைஞ்சிட்டு பிளஸ் இந்த MACD பாருங்க. இந்த MACD இந்த ஜீரோ கிராஸ் ஓவர் பண்ணி மேல போயிட்டு இருக்கு, விரிஞ்சு போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது பை பண்ணாதீங்க. இந்த கிராஸ் ஓவர் பண்ணி திரும்ப கீழே விழும். சரிங்களா? விழுந்து ஒன்னு ஜீரோ லெவல விட்டு கீழே போலாம், திரும்ப இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும். அந்த மாதிரி டைம்லாம் செக் பண்ணி பாருங்க, பை பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை சப்போர்ட் ஒவ்வொரு தடவையும். சரிங்களா? இதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வரைஞ்சிட்டு இந்த MACD பாருங்க, பார்த்துட்டு பை பண்ணுங்க. அதே இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருந்துச்சுன்னா இந்த ஜீரோ லெவலுக்கு கீழே வரணும். வந்துச்சுனாலே நீங்க அக்குமுலேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணா, இந்த ப்ளூ கலர் லைன் பாத்தீங்களா, இது திரும்ப மேல போகணும். அப்பதான் நீங்க என்டர் ஆகணும். இல்லன்னா இது கிராஸ் ஓவர் பண்ணணும். டெய்லி வியூ பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆல்ரெடி நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா டெய்லி வியூல ஆல்ரெடி கிராஸ் ஓவர் நடந்து ஜீரோ லெவலையும் கிராஸ் பண்ணி மேல போயிடும். நம்ம வீக்லி வியூல பார்த்துட்டு, வீக்லி வியூல கிராஸ் ஓவர் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. டெய்லி வியூல ஆயிடுச்சுங்களா, நீங்க எப்போ டெய்லி வியூல ஆச்சோ எங்க ஆச்சு பாருங்க, இந்த இடத்துல இருக்குது, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைல இருக்குது. இப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம வீக் வியூல பார்க்கணும். வீக்லி சைட்ல எப்போன்னு பார்க்கணும். டெய்லி வியூல ஆல்ரெடி பல தடவை அந்த இது டச் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனா வீக்லி வியூ பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் டெய்லி வியூல பார்த்து, ஸோ இப்போ இது கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா டெய்லி வியூலையும் பார்த்துங்க, கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வாங்குங்க. அதுதான் என்னோட மெத்தட் ஹியர். இங்க ப்ராப்பரா யோசிச்சு பண்ணுங்க, எடுத்தன் கவுத்தன் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் இந்த மாதிரி வரும்போது பல்கா வாங்கலாம். பட் இந்த மாதிரி கீழே விழுந்துகிட்டு இருக்கும்போது சரி ஒவ்வொரு ஃபால்லையும் வாங்கலாம்னு நினைச்சு வாங்குவீங்க இருக்குல்ல, அதை ப்ராப்பரா யோசிங்க. இந்த மாதிரி MACD இந்த மாதிரி விரிஞ்சு வந்து இருக்கும்போது வாங்காதீங்க. ஓகேங்களா? SIP பண்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்சு வரும்போது வாங்காதீங்க. கிராஸ் ஓவர் நடக்கும்போது வாங்குங்க. சரிங்களா? அதுதான் மெத்தட். ஸோ ரைட் நவ சைடஸ் லைஃப் சைன் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. அடுத்து ஈஸ்மேட் ட்ரிப். இது டூரிசம் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர். கஸ்டமர் இவங்களோட மெயின் இதே கஸ்டமர் சர்வீஸ். அதுதான் இவங்களோட கோல். இந்த மாதிரி பிசினஸ்லாம் நமக்கு அனலைஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ரீட்டைலர்ஸ்க்கானது. நம்மளும் டிராவல் பண்றோம், எல்லாம் பண்றோம் இல்லையா? இது நம்ம இந்தியாவில டாப் 2ன்னு சொல்லி இந்த கம்பெனி இருக்குது. டிராவல் கம்பெனில இது ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ₹5 இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ₹36 போயிட்டு இப்ப கன்சல்டேட் கீழே ₹14 ₹13 ட்ரேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இது ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் விழுந்ததுன்னா ஒரு ₹12 வரைக்கும் வரலாம். இல்லாட்டி இங்க கூட வரலாம். ₹7 வரைக்கும் கூட வர சான்ஸ் இருக்கு. பட் இதுதான் ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல பார்க்கணும். MACD பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் சொன்னீங்களா, இது கீழே தான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் மேல போல. ஸோ அப்ப இந்த இடத்துல இப்படி கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இந்த இடத்துல நீங்க பை பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல நம்ம பை பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? தட்ஸ் ஓகே. இந்த இடத்துல கொஞ்சம் பை பண்றது கிடையாது. ஸோ திரும்ப கீழே வருதா, திரும்ப ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும். எதுக்கு சொல்றேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இதோட லோயர் லோ பாத்தீங்கன்னா இது டைவர்ஜென்ஸே இல்ல. ஸோ இது பார்க்கும்போது இந்த ப்ராப்பரா ஹிஸ்டோகிராம் லோயர் லோ தான் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இதுல ஒரு டைவர்ஜென்ஸ் இல்ல, ஒரு ரிவர்சல் சைன் கிடையாது. ஸோ ரிவர்சல் சிக்னேச்சரே இல்லைன்றப்ப நம்ம பண்ண முடியாது. ஆனா இப்போ இந்த இடத்துக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஹிஸ்டோகிராமும் இதுக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் வெயிட் பண்ணணும். இது கீழே போயிட்டு இருக்கு, திரும்ப ரிவர்ஸ் இது டைரக்ஷன் மாறும். அப்ப டைவர்ஜென்ஸ் பாருங்க, இது லோயர் லோ ஆகி ஹிஸ்டோகிராம்ல ஹையர் லோவா இருந்துச்சுன்னா அதுதான் டைவர்ஜென்ஸ். ஸோ அந்த இடத்துல ரிவர்சல் சைன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஜீரோ லெவலுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் பார்த்து நீங்க வாங்குனீங்கன்னா கொஞ்சம் லாபம் நிறைய பார்க்கலாம். நீங்க மேல போகும்போது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அழிவிடும். இப்போ இங்கேயே கூட பாருங்க, கீழே
விழுந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தடவை கீழே லோ வரும்போது நம்ம வாங்குவோம். இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குது, ஓகே இந்த இடத்துல வாங்கலாம் அப்படி ஏன்னா கிராஸ் ஓவர் நடக்குது. ஆனா ஸ்ட்ராங் கிராஸ் ஓவர் எப்படின்னா கீழே வந்ததுக்கு அப்புறம் ஜீரோ கீழே வந்து மேலே போறது தான் ஸ்ட்ராங் கிராஸ் ஓவர். நீங்க வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் வந்து அந்த மாதிரி டைம்ல நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், உங்களுக்கு கான்பிடென்ட்டாகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ ஈஸ்மை ட்ரிப் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகலாம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ரெடி கம்பெனி. டிராவல் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு நம்ம ஊர்ல, உங்களுக்கே தெரியும். ஊர் மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் டிராவல் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, எல்லாமே டிராவல் பண்றாங்க. ஸோ அதனால இந்த கம்பெனிக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குது. நம்ம ஸ்லோவா இதுல வந்து நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? எடுத்து கௌதம் பண்ணாங்க. அடுத்து வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் நம்ம அடிச்சு துவச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்பயே பயங்கரமான செல்லிங், இங்க ஆல்மோஸ்ட் 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இங்க இருந்து ப்ராஃபிட் பார்க்கும்போது பயங்கரமான ரேலி இந்த கம்பெனி இப்ப அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுல் ப்ராஃபிட் எஃப்ஐஏக்கான வித்துட்டு இருக்கு. இதுதான் லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ற அளவுக்கு வரலாம், இல்லாட்டினா இவ்வளவு தூரம் வரலாம். அதாவது 430 வரைக்கும் வரலாம், வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். இல்லாட்டி இங்க வரைக்கும் கூட வந்து 330 வரைக்கும் கூட வந்து டபுள் பாட்டம் அடிச்சு கூட மேல போகலாம். டிஃபரெண்ட் சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்லணும்னா எம்ஏசிடி பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஜீரோ கிராஸ் ஆகல, இல்லை இன்னும் விழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஜீரோ கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கிராஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இங்க ஒரு வந்துச்சுன்னா நம்ம இதை வந்து திங்க் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து இது வந்து வீக் டெக்னிக்கலி. அடுத்து வந்து நம்ம இண்டஸ்இண்ட் பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் வந்து அடிச்சு துவச்சிருக்காங்க. ஏன்னா ஃபுல் எஃப்ஐஏ செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிளியரா இந்த ஏரியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் சொல்லுவாங்க. இந்த எல்லாம் ப்ராப்பரா ஆகி அடிச்சு விழுந்துச்சு. இந்த ஏரியா வந்து இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பினிஷ் ஆயிடுச்சுங்களா. இது டபுள் பாட்டம் அடிச்சிச்சு. டபுள் பாட்டம் அடிச்சு இது வந்து திரும்ப வந்து மேல இவ்வளவு தூரம் போகலாம். திரும்பவும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் ஆகி இந்த பிக் ரெட் கேண்டில் இருக்குங்களா, இதே லெவல் வந்து திரும்ப மேல வரும். ஓகேங்களா? இப்போ டெய்லியில போய் காணும். இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், சாரி அக்குமுலேஷன் ஆகும். இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் ஆகி இந்த எவ்வளவு தூரம் இப்படி விழுந்துச்சோ அதே மாதிரி இங்க மேல போகும். ஸோ அப்போ இங்க இருந்து இப்போ கரண்ட் லெவலில் பாத்தீங்கன்னா ஒரு 38% வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படி சொல்லுன்னா எம்ஏசிடி பாருங்க டர்ன் ஓவர் ஆரம்பிச்சிருச்சு. ஜீரோ கீழே போய் இந்த இடத்துல டர்ன் ஆரம்பிச்சிருச்சு. ஒன் டேலையும் நல்லா ஆல்மோஸ்ட் ஒன் டேல பாத்தீங்கன்னா ஜீரோ லெவலில் கிட்ட போயிடுச்சு. சரிங்களா? ஸோ நல்ல குட் சைன் கிடைச்சு மொமெண்டம் கிடைக்குது, பில் ஆயிடுச்சுங்களா. அதுதான் ஜீரோக்கு மேல பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் அக்குமுலேஷன் ஆகுது. இதுதான் நம்மளோட ஏரியா. கீழே ஜீரோ லெவல் கீழே போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஏரியா கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் அக்குமுலேஷன் ஏரியா ஆக்சுவலா நமக்கு இந்த ஏரியா. சரிங்களா? ஸோ இதுதான் இண்டஸ்இன். ஸோ இதுலயும் நீங்க யோசிச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஐஆர்சிடிசி பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு 1000% வரைக்கும் இது போச்சுங்க. இதோட இது ஸ்டார்டிங் பிரைஸ். எனவே இதுதான் லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன். உங்களுக்கு நான் வரைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன்ல பிரேக் பண்ணி இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆயிருக்கு. இது வந்து ஃபேக் பிரேக் டவுனா என்னன்னு தெரியல, பட் இதுதான் லாங் ட்ரெண்ட் லைன். இப்போ சப்போர்ட் எடுத்திருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பாத்தீங்கன்னா 50% ரீட்ரேஸ். இந்த பேரபோலிக் மூவ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி மூவ் ஆச்சுனால எப்பயுமே ஃபாஸ்டா அப்படி மூவ் ஆச்சு வச்சுங்களேன், இந்த இடம் வந்து கன்சாலிடேஷன் ஆக ஆரம்பிக்கும். எப்பயுமே இந்த ஏரியா வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமா மேல பாத்தீங்கன்னா இங்கேயும் பேரபோலிக் ரைஸ். எப்பயுமே இந்த மாதிரி ஃபாஸ்டா மேல போச்சுன்னா அது ஃபர்தரா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி 75% எரர் ஆயிடும். இந்த இது ஃபுல்லா பாருங்க இவ்வளவு தூரம் எரர் ஆயிடுச்சு. திரும்ப இதில் பேரபோலிக் இருக்கு. ஸோ இதுவும் எரர் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படிதான் இது வந்து கன்சாலிடேட் ஆகும். இந்த மாதிரி வேகமா போச்சுனாலே நீங்க வந்து இந்த மாதிரி ஆகும், நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோட எம்ஏசிடி பாத்தீங்கன்னா வீக்லி பாருங்க கீழே வந்துருச்சு. இந்த இதை கிராஸ் ஓவர் நடக்கும்போது டெய்லி பார்த்தோம்னா டெய்லி ஆல்ரெடி கிராஸ் ஓவர் நடந்துச்சு. டெய்லி நடந்துச்சு பாத்தீங்களா, இந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ பாத்துக்கோங்க, ஐஆர்சிடிசி நல்ல பொசிஷன்ல இப்போதைக்கு இருக்கு. அடுத்து நம்மளோட ஃபேவரட் ஸ்டாக் பிஜி இன்விட். நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கரண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்துக்கலாம். நான் ஏற்கனவே அப்படியே நான் ட்ரெண்ட் லைன் அப்ப நான் பழைய வீடியோல என்ன பண்ணுவோம் அப்படியே தான் இருக்குது. நான் எதுவுமே மாடிஃபை பண்ணல. கிளீனா பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் நான் இதை சொன்னேன், நான் இந்த இதில் டச் பண்ணலாம்னு சொன்னேன். நான் அதே மாதிரி டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சம பையிங் நடந்திருக்கு. 2 நாளா சம பையிங் நடந்திருக்கு. யாராவது எஃப்ஐஏ தான் பை பண்ணிருப்பாங்க. இந்த கம்பெனி வந்து யாருன்னா சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனிஸ் எல்லாம் வந்து இதுல வந்து அவங்களோட பிஎஃப் மாதிரி ஃபண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இங்க வந்து இந்த மாதிரி கம்பெனில போடுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சிங்கப்பூர். ஸோ அதுதான் இதோட சைனு. ஸோ ஒவ்வொரு டிப்லையும் இந்த மாதிரி நடக்கும். இப்போ எம்ஏசிடியும் பாத்தீங்கன்னா வீக்லி போவோம். வீக்லி போனோம்னா எம்ஏசிடி பாருங்க இங்க கிராஸ் ஓவர் நடந்துச்சு. சம ஜீரோ லெவல் இங்க வந்துட்டு மேல போயிட்டு இப்போ வந்திருக்கு. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கன்சாலிடேட் ஆகுது. இந்த ஒரு லைன் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, டைவர்ஜென்ஸ் லைன். இது வந்து ஹையர் லோ ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் லோயர் லோல போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு வந்து இதுல வந்து ஹையர் லோ போயிட்டு, ஸோ ப்ராப்பர்க்கா டைவர்ஜென்ஸ் ரிவர்சலுக்கான சைன் கிடைச்சிருக்கு நமக்கு. சரிங்களா? பிரைஸ் ஆக்ஷன் படி டெக்னிக்கல் இண்டிகேட்டர் படி நான் சொல்றேன். நான் சொன்னது வந்து அப்படியே கல்ல எழுதி வச்சது கிடையாது, என்னால நடக்கும். இந்த பேட்டர்ன் படி இது வந்து அழகா டைவர்ஜென்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு, ரிவர்சல் சைன் கிடைச்சிட்டு இருக்கு. மேபி இந்த ஏரியா வந்து சப்போர்ட் ஆயிருக்கலாம். இது நல்ல ப்ராப்பர் சப்போர்ட் ஆயிருக்கலாம். இது வந்து பாட்டம் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இது இப்படி மேல போகும், திரும்ப வரும். இந்த ஏரியாக்குள்ள கொஞ்ச நாள் அப்படியே கன்சாலிடேட் ஆகலாம். இது வந்து growth ஸ்டாக் கிடையாது, அப்படியே மொமெண்டம் கிடைச்சு மேல போறது. ஸோ இது வந்து டிவிடெண்ட் பேஸ் ஸ்டாக் தான். ஸோ அதனால பயங்கர growth எதிர்பார்க்காதீங்க. ஸோ உங்களோட இதுக்காக நான் சொல்றேன். ஆல்ரெடி நான் சொன்னேன், இதுல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணினா எல்லா பணமும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதுதான் இந்த கான்செப்ட். இன்விட்டோட கான்செப்டே அதுதான். உங்களுக்கு டிவிடெண்ட் மூலமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல பொசிஷன்ல இருக்குது. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே போய் பை பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குறேன். யாராவது பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவர்சலுக்கான சைன் நிறைய தெரியுது. ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். இந்த வருஷத்துக்கு இந்த 2025 வந்து கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வருஷம். எல்லாமே
எல்லாமே டவுன் ஆகும். உங்களுக்கு கன்சாலிடேஷன் ஆக போகுது இந்த வருஷம். மாசம் அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. ஐயோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்காது. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ். மாசம் எஸ்ஐபி மாதிரி பண்றதா இருந்தா ப்ராப்பரா பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகி இதாகும், இதே இடத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு மாசம் நீங்க நிறைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் இது திரும்ப மேல போயிடுச்சுன்னா இந்த வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணுவீங்க. இதுதான் லாஸ்ட் இயர் நடந்தது. பயங்கரமான கன்சாலிடேஷன் நடந்துச்சு, மேல போச்சு, அப்புறம் திரும்ப இப்போ இந்த வருஷம் கீழே வந்துச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கன்சாலிடேஷன் ஆகும். இந்த கன்சாலிடேஷன் டைம்ல நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு நம்ம வந்து ரெடியா இருக்கணும். அதுதான் நம்மளோட இன்வெஸ்டரோட பாயிண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா உங்களோட லைக் கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் இந்த வீடியோ பண்றதுக்கு. அதை கண்டினியூவா பண்ணுங்க. ரொம்ப நன்றி. மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் ஐக்கான சொல்லிடுங்க. வணக்கம்.